என் தந்தை என் மீது அன்பு கொண்டிருப்பதைப் போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறேன். கடவுள் நம்மீது கொண்டிருக்கும் அன்பையும் நாம் ஒருவர் மற்றவரிடம் எத்தகைய அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது குறித்தும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தையாகிய கடவுள் இயேசுவின் மீது கொண்ட அன்பை வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியாது. ஏனென்றால் இயேசு தந்தையாம் கடவுளுக்கு அன்பார்ந்த மகனாக இருந்திருக்கிறார் என்று விவிலியம் நமக்கு சான்று பகர்கிறது. அப்படியென்றால் தந்தை கடவுள் இயேசுவின் மீது எத்தகைய அன்பு கொண்டிருந்தாரோ அத்தகைய அன்பை இயேசு நம்மீதும் கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. இயேசு நம்மீது கொண்ட அன்பு எத்தகையது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக இயேசு நம்மீது கொண்ட அன்பு. ஒரு நண்பன் இன்னொரு உயிர் நண்பன் மீது கொள்ளும் அன்பிற்கு இணையானது. ஆம், இயேசு எல்லாம் வல்லவர், தமத்திருத்துவத்தின் இரண்டாம் ஆள். அதையெல்லாம் அவர் கணக்கில் கொள்ளாமல் தாழ்நிலையில் இருக்கும் நம்மீது அன்பு கொள்கிறார். அன்பு கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்மை தன்னுடைய நண்பராக கருதி நமக்காக தன்னுடைய உயிரையும் தர முன்வருபவராக இருக்கிறார். இதன் மூலம் அவருடைய அன்பு எத்தனை உயர்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, இயேசுவின் அன்பு பாரபட்சமில்லாத அன்பாக இருக்கிறது. இயேசு, இவர் யூதர், அதனால் இவரை அன்பு செய்வேன் என்றோ, அல்லது அவர் புறவினத்தார், அதனால் அவருக்கு என்னுடைய அன்பு கிடையாது என்றோ இருக்கவில்லை. மாறாக அவர் எல்லோரையும் அன்பு செய்தார். அதுதான் அவருடைய அன்பாக இருந்தது. திருத்தூதர் பணிகள் நூலில் சொல்லப்பட்டது போல, திருத்தூதர்களின் தலைவராகிய பேதுரு, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் என்கிறார். இந்த நிகழ்வுகளுக்கு முன்பு வரை பேதுரு இயேசு யூதர்களுக்கு தான் என்று நினைத்திருந்தார். ஆனால் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அவருடைய பார்வையில் மாற்றம் வருகிறது. ஆகவே இயேசு எல்லா மனிதர்களின் வழியாகவும் செயல்படுகிறார். அவருடைய அன்பு எல்லோருக்கும் உண்டு. அவருடைய அன்பில் பாரபட்சம் இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவின் அன்பு மன்னிக்கிற அன்பாக இருக்கிறது. விவிலியத்தில் வரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் அவருடைய மன்னிக்கும் அன்பிற்கு சான்றாக இருக்கின்றன. தன்னை சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்தவர்களுக்காக தந்தையிடம், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபம் செய்வதன் மூலம் இயேசு தன்னுடைய மன்னிக்கும் அன்பினை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு ஒரு உயிர் நண்பனைப் போல நம்மீது அன்பு காட்டுவதுடன் பாரபட்சம் இல்லாமல் மன்னிக்கும் அன்பினை நம்மீது பொழியும் இயேசுவை போன்று நாம் நம்முடன் வாழக்கூடியவர்கள் மீது அன்பு காட்டுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் நம் அருகில் வாழ்பவர்கள் மீதே அன்பு காட்டாமல் கண்டும் காணாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இயேசு நம்மை அன்பு செய்வது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இயேசு நம்மை அன்பு செய்தது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யும்போது இறைவன் நமக்கு எத்தகைய கைமாறு தருவார் என்பது பற்றி பார்ப்போம். அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் என்கிறார் தூய யோவான். ஆம், நாம் அன்பு செலுத்தும் போது கடவுளை அறிந்தவர்களாய் மட்டுமல்லாமல் கடவுளின் மக்களாகிறோம். இந்த இடத்தில் தூய அகஸ்தினார் உண்மையான அன்பு என்பதற்கு அவர் கூறும் விளக்கத்தை நம்முடைய சிந்தனைக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும்.
அன்புக்கு கைகள் உள்ளன. அவை அழுவோரின் கண்ணீரை துடைப்பதற்காக இருக்கும். அன்பிற்கு கால்கள் உள்ளன. அவை அவநிலையில் இருப்போருக்கு உதவிட விரைவதாக இருக்கும். அன்புக்கு கண்கள் உள்ளன. அவை அல்லல் படுவோர் மீது பரிவு கொள்வதாக இருக்கும். அன்புக்கு காதுகள் உள்ளன. அவை அண்டி வருவோரின் குறைகள் கேட்பதாக இருக்கும். அன்புக்கு இதயம் உண்டு. அது அயலானுக்காகவும் அடுத்திருப்பவனுக்காகவும் துடிப்பதாக இருக்கும் என்று அவர் கூறுவார். ஆம், உண்மையான அன்பு என்பது வெறும் சொல் அல்ல, அது செயல். ஆகவே இயேசுவின் வழியில் நடக்கும் நாம் அவரைப் போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம். எல்லோருக்கும் இரங்குவோம். அதன் வழியாக இறைவனின் அன்பு மக்களாக வாழ்வோம்.